வணக்கம். ட்ரீமி ஸ்டோரிஸ்க்கு உங்களை வரவேற்கிறோம். இன்னைக்கு நான் ஒரு விஷயம் சொல்லணும். உங்களோட ஃபோன் எடுங்க, இன்ஸ்டாகிராம் திறந்து பாருங்க. அங்க என்ன தெரியுது? எல்லாருக்கும் வணக்கம். ஃபோன் எடுன்னு சொன்னீங்க, நான் ஏற்கனவே ஃபோனில் தான் இருக்கேன். இன்ஸ்டாகிராமில் என்ன தெரியுதுன்னு சொல்லணும்னா, யாரோ துபாயில் வெக்கேஷன் போயிருக்காங்க, பீச்சில் நிற்கிறாங்க, யாரோ புது ஐஃபோன் அன்பாக்சிங் பண்ணுறாங்க, யாரோ BMW காரில் உட்காந்து செல்ஃபி எடுக்கிறாங்க, இன்னொருத்தர் 5 ஸ்டார் ஹோட்டலில் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றாங்க. இதுதான் என்னோட மார்னிங் இன்ஸ்டாகிராம் ஃபீட். கிளாசிக். துபாய் வெக்கேஷன், புது ஐஃபோன், BMW செல்ஃபி, 5 ஸ்டார் பிரேக்ஃபாஸ்ட். இந்த நாளுக்கும் ஒரு பொதுவான விஷயம் இருக்கு. எல்லாமே நான் நல்லா இருக்கேன், நான் சக்சஸ்ஃபுல்லா இருக்கேன் அப்படின்னு சொல்ற கண்டென்ட். ஆனா ஒரு கேள்வி, அந்த BMWல செல்ஃபி எடுத்தவன் அந்த காருக்கு லோன் கட்டிக்கிட்டு இருக்கான்னு உங்களுக்கு தெரியுமா? துபாய் போனவங்க கிரெடிட் கார்டுல ஸ்வைப் பண்ணி தான் போனாங்கன்னு தெரியுமா? ஐஃபோன் அன்பாக்சிங் பண்ணவன் EMIல வாங்கினான்னு தெரியுமா? தெரியாது. ஆனா நம்ம பார்க்கிறது அவங்க வாழ்க்கை ரொம்ப அமேசிங்கா இருக்குன்னு மட்டும்தான். அதுதான் பெரிய பிரச்சனையே. நம்ம பார்க்கறது வெறும் ஹைலைட் ரீல். திரைக்கு பின்னாடி நடக்கிறது, அதாவது பிஹைண்ட் த சீன்ஸ் நமக்கு தெரியாது. லோன், EMI, ஸ்ட்ரெஸ், இதெல்லாம் யாரும் இன்ஸ்டாகிராம்ல போஸ்ட் போட போறது இல்லையே. சரியாக சொன்னீங்க. இன்னைக்கு நாம பேச போறது அந்த இடைவெளியை பற்றித்தான். இன்ஸ்டாகிராம் லைஃப் வர்சஸ் ரியல் லைஃப். உண்மையிலேயே யாரு பணக்காரங்க? அதுக்கு நடுவுல நம்ம பண விஷயங்களை இந்த இன்ஸ்டாகிராம் எப்படி பாதிக்குது? அதுதான் ஆபத்தான பகுதி. இன்ஸ்டாகிராம் நம்ம பணத்தை பாதிக்குது. அது எப்படின்னு கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்க. ஒரு கதை சொல்றேன். கோயம்புத்தூர்ல ஒரு பையன், வயசு 27, சாஃப்ட்வேர் வேலை, நல்ல சம்பளம், ஹாஸ்டல்ல இருக்கான், ரொம்ப சிம்பிளான வாழ்க்கை. ஒரு நாள் அவனோட காலேஜ் ஃப்ரெண்ட் இன்ஸ்டாகிராம்ல ஒரு போஸ்ட் போட்டான். புது ராயல் என்ஃபீல்ட் பைக். இவன் ப்ரோ நைஸ் பைக் அப்படின்னு கமெண்ட் பண்ணான். ஆனா உள்ளுக்குள்ள ஒரு ஃபீலிங், அவனுக்கு பைக் இருக்கு, நான் இன்னும் சைக்கிள்ல தான் போறேன். அடுத்த வாரமே ஷோரூம் போனா, டெஸ்ட் ரைட் பண்ணான். EMI கட்டுப்படி ஆகும் அப்படின்னு நினைச்சு பைக்கை வாங்கிட்டான். இந்த உணர்வு எனக்கு தெரியும். அவங்களுக்கு இருக்கு, நமக்கே இல்ல அப்படின்னு தோணும். ஆமா, அது இயல்பான மனித உணர்வு தான். இத ஃபோமோ, அதாவது ஃபியர் ஆஃப் மிஸ்ஸிங் அவுட் அப்படின்னு சொல்லுவோம். இன்ஸ்டாகிராம்ல எல்லாரும் என்ஜாய் பண்ற மாதிரி தெரியும், நாம மட்டும் எதையோ மிஸ் பண்றோம்னு தோணும். அந்த உணர்வு தான் நம்ம முடிவுகளை தீர்மானிக்கும். அது ஒரு தர்க்க ரீதியான நடவடிக்கை கிடையாது, ஒரு உணர்ச்சி வசப்பட்ட எடுக்கிற முடிவு. உணர்ச்சி வசப்பட்டு எடுக்கிற நிதி முடிவுகள் எப்போதுமே செலவை தான் இழுத்துவிடும். ஃபோமோவால எடுக்கிற முடிவு ரொம்ப காஸ்ட்லி. அப்போ அந்த கோவை பையன் பைக் வாங்கின பிறகு என்னாச்சு? 6 மாசம் கழிச்சு EMI கட்டுறது, பெட்ரோல் செலவு, இன்சூரன்ஸ், சர்வீஸ்னு செலவு ஏறுது. அவனோட SIP முதலீடு அந்த 6 மாசமா நிக்க ஆரம்பிச்சது. இந்த மாசம் டைட்டா இருக்கு, அடுத்த மாசம் பாத்துக்கலாம் அப்படின்னு தள்ளி போட்டான். அவனோட காலேஜ் ஃப்ரெண்டுக்கு அந்த பைக் ஒரு தேவையா இருந்திருக்கலாம். ஆனா இவனுக்கு ஆபீஸ் பஸ் ஸ்டாப்ல தான் இறக்கி விடுவாங்க. பைக் தேவையே இல்ல. ஒரே ஒரு இன்ஸ்டாகிராம் போஸ்ட் அவனோட நிதி இலக்கையே மாத்திடுச்சு. ஒரே ஒரு போஸ்ட், அதுதான் பயமா இருக்கு. நாம தான் முடிவெடுக்கிறோம்னு நினைக்கிறோம், ஆனா உண்மையிலே இன்ஸ்டாகிராம் தான் முடிவு பண்ணுது. ரொம்ப அழகா சொன்னீங்க. இந்த சோஷியல் கம்பேரிசன் தியரி அப்படிங்கிறது நம்மையும் அறியாமலே நம்ம பல முடிவுகள் எடுக்க வைக்குது. மனுஷங்க இயல்பாகவே தங்களை மத்தவங்களோட ஒப்பிடுவாங்க. ஆனா இன்ஸ்டாகிராம்ல நடக்கிறது எப்பவுமே அப்வர்ட் கம்பேரிசன், அதாவது மேல் நோக்கிய ஒப்பீடு. எல்லாரும் அவங்களோட சிறந்த தருணங்களையும் விலையுயர்ந்த பொருட்களையும் மட்டும்தான் போடுவாங்க. நீங்க உங்க சாதாரண நாளை ஒருத்தரோட மிகச்சிறந்த நாளோட ஒப்பிடுறீங்க. அந்த ஒப்பீடு உங்களை எப்பவுமே பின்தங்கி இருக்கோங்கிற உணர்வை தரும். உண்மைதான். செவ்வாய்க்கிழமை மதியம் ஆஃபீஸில் போரான மீட்டிங்கில் உட்காந்துருக்கும் போது ஃபோன் எடுப்பேன். யாரோ ஒருத்தர் பாலியில் வெக்கேஷன் கொண்டாடுற ஃபோட்டோ வரும். உடனே நம்ம வாழ்க்கை ஏன் இப்படி இருக்கு அப்படின்னு தோணும். அவங்க தங்களோட போரான செவ்வாய்க்கிழமைய போஸ்ட் பண்றது இல்லையே. சரியாக சொன்னீங்க. அவங்க ஹைலைட்ஸை நீங்க பாக்குறீங்க, உங்க ஹைலைட்ஸை அவங்க பாக்குறாங்க. யாருமே யாரோட நிஜ வாழ்க்கையையும் பாக்குறதில்ல. நிதி ரீதியா இது என்ன பண்ணும்னா, அவங்களால போக முடியுது, எனக்கும் போகணும்னு தோணும். அந்த ஆசை ஒரு கிரெடிட் கார்டு ஸ்வைப்ல முடியும். வெக்கேஷன் போட்டோஸ் வரும், ஆனா கடன் அப்படியே இருக்கும். ஆனா யாரும் கடனை இன்ஸ்டாகிராம்ல போஸ்ட் பண்றது இல்லையே. போட்டோ வரும், கடன் மிஞ்சும். இது கேட்க கசப்பா இருந்தாலும் உண்மைதான். ஒரு ரிசர்ச் சொல்லுது, சோஷியல் மீடியா அதிகமா பயன்படுத்துறவங்க தான் தேவையில்லாத செலவுகளை அதிகமா பண்றாங்க. நேரடி தொடர்பு இருக்கு. அதிக இன்ஸ்டாகிராம் நேரம், அதிக ஒப்பீடு, அதிக செலவு, குறைவான சேமிப்பு. இது ஒரு சக்கரம். நிஜமான பணக்காரன் எப்படி இருப்பாரு? ரெண்டுக்கும் பெரிய வித்தியாசம் இருக்கு. இன்ஸ்டாகிராம் ரிச் விலையுயர்ந்த கார், டிசைனர் உடைகள், லக்ஸுரி ஹோட்டல், வெளிநாட்டு பயணம். இது எல்லாமே வெளியே தெரியும், போட்டோவுக்கு அழகா இருக்கும். ரியல் ரிச் முதலீடுகள் அமைதியா வளர்ந்துகிட்டே இருக்கும். எமர்ஜென்சி ஃபண்ட் கையிருப்பு இருக்கும். கடன் இருக்காது. சுதந்திரமும் ஆப்ஷன்ஸும் அதிகமா இருக்கும். இது வெளியே தெரியாது, போட்டோ எடுத்தா யாருக்கும் புரியாது.
என்னோட எஸ்ஐபி நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுதுன்னு யாரும் போஸ்ட் போட மாட்டாங்க இல்ல? சரியாக சொன்னீங்க. இண்டெக்ஸ் ஃபண்ட்ல இவ்வளவு சேர்த்திருக்கேன்னு யாரும் போஸ்ட் போட மாட்டாங்க. ஆனா புர்ஜ் கலிஃபா முன்னாடி நிக்கிற போட்டோவுக்கு 1000 லைக்ஸ் வரும். நாம செல்வத்தை விட தோற்றத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கறோம். ஒரு தமிழ்நாடு உதாரணம் சொல்லுங்களேன். விஜய், பிரபாகரன் 2 பேர். ஒரே வேலை, ஒரே சம்பளம். விஜய் இன்ஸ்டாகிராம்ல ஆக்டிவா இருக்கான். வாரம் வாரம் புது ரெஸ்டாரண்ட், லேட்டஸ்ட் ஐபோன், ஏர்பாட்ஸ், எல்லாரும் விஜய் சூப்பரா வாழறான்னு நினைப்பாங்க. ஆனா பிரபாகரன் சிம்பிள். அதே போனை 3 வருஷமா யூஸ் பண்றான். வீட்ல இருந்து லஞ்ச் எடுத்துட்டு வர்றான். 5 வருஷம் கழிச்சு விஜய்க்கு சம்பளம் ஏறிடுச்சு. ஆனா கடனும் ஏறிடுச்சு. நெட்வொர்த் மைனஸ்ல இருக்கு. ஆனா பிரபாகரன் 5 வருஷமா எஸ்ஐபி பண்ணி கடனே இல்லாம லட்சக்கணக்கில் சேர்த்து வச்சிருக்கான். இன்ஸ்டாகிராம் பார்த்தா விஜய் ஜெயிக்கிற மாதிரி தெரியும். ஆனா பேங்க் அக்கவுண்ட்டை பார்த்தா பிரபாகரன் தான் ஜெயிச்சிருக்கான். இன்ஸ்டாகிராம் ஒரு மாயை அப்படின்னு புரியுது. ஆமா, மக்கள் ஏன் இதை போஸ்ட் பண்றாங்கன்னா வேலிடேஷன், அதாவது மற்றவங்க நம்மள அங்கீகரிக்கணும்னு நினைக்கிறாங்க. அது தப்பில்ல. ஆனா லைக்ஸுக்காக செலவு பண்றது தான் ஆபத்து. ஏன்னா லைக்ஸ் கிடைக்க செலவு பண்ணணும். செலவு பண்ண பணம் குறையும். பணம் குறைய ஸ்ட்ரெஸ் வரும். ஸ்ட்ரெஸ்ஸை மறக்க திரும்பவும் ஸ்க்ரோல் பண்ணுவோம். இது ஒரு அடிக்டிவ் லூப். அப்போ இதுக்கு என்னதான் தீர்வு? 4 முக்கியமான விஷயங்கள். அன்ஃபாலோ, ஆடிட். யாருடைய போஸ்ட்கள் உங்களை கவலைப்பட வைக்குதோ அவங்கள அன்ஃபாலோ பண்ணுங்க. தப்பே இல்ல. ஸ்கிரீன் டைம் லிமிட். இன்ஸ்டாகிராம் யூஸ் பண்ண ஒரு நாளைக்கு 30 அல்லது 45 நிமிஷம்னு லிமிட் செட் பண்ணுங்க. கிரே ஸ்கேல் மோட். போனை பிளாக் அண்ட் ஒயிட் மோடுக்கு மாத்துங்க. கலர் இல்லனா இன்ஸ்டாகிராம் அவ்வளோ அட்ராக்டிவா இருக்காது. செலிப்ரேட் இன்விசிபிள் வின்ஸ். உங்க சேமிப்பு ஒரு மைல்கல்ல எட்டும்போது அதை நீங்களே கொண்டாடுங்க. போட்டோ போட வேண்டாம். ஆனா உங்க மனசுக்கு தெரியும் நீங்க முன்னேறீங்கன்னு. கடைசியா ஒரு தாட். நம்ம ஊர்ல ஒரு பழமொழி இருக்கு, மாற்றாரோட வாழ்க்கைய ஆசைப்படாதேன்னு. அன்னைக்கு இன்ஸ்டாகிராம் இல்லனாலும் மனுஷங்களோட இந்த ஒப்பிடுற குணத்தை நம்ம முன்னோர்கள் அறிஞ்சிருந்தாங்க. உங்களோட வளர்ச்சியை நேற்றைய உங்களோட ஒப்பிடுங்க, மத்தவங்களோட இன்ஸ்டாகிராம் போட்டோவோட இல்ல. அருமையான வரிகள். இன்ஸ்டாகிராம்ல யார் பணக்காரங்கள்னு பார்க்காதீங்க. உங்க பேங்க் அக்கவுண்ட்ல நீங்க எப்படி பணக்காரர் ஆகலாம்னு பாருங்க. நன்றி, வணக்கம். வணக்கம், நன்றி.